குட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹாட்ஸ்டாரில் ஒரு தமிழ் வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரியாமணி, சம்பத்ராஜ், ரேவதி, மேகாராஜன், ஆர்யா அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2009ல் த குட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ் வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 சீசன்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு சீசன்லையும் 23 எபிசோட் இருக்கும். ஸோ இதை அப்படியே ரீமேக் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாருணிகா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் குணா அப்படிங்கிறவரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஃபேமிலி அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறனால ஒர்க்கை வந்து விட்டுருவாங்க. தாருணிகா அண்ட் குணசீலன் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். தாருணிகா பார்த்தீங்கன்னா இவர் கிரேட் அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஒரு நாள் ஒரு ஸ்கேண்டலில் வந்து குணசீலன் வந்து மாட்டுறாரு அண்ட் அரெஸ்ட் ஆகுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாருணிகா மறுபடியும் லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் யார், எப்படி, நம்ம அவர் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இப்போது ஃபேமிலி, ஒர்க் லைஃப், இந்த சைடு அவங்க ஹஸ்பண்டை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிற உண்மைகள் இது எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி அவங்க கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் இதில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரியாமணி அவங்க தாருணிகா கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க இல்லையா, ரொம்ப ஆப்டான ஒரு ரோல் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அலிஷா அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க தான் இந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக வந்திருப்பாங்க. அண்ட் இதை தாண்டி இப்போ நம்ம இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 23 எபிசோட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒரு சீசனில். ஸோ ஒரு எபிசோட்லேயும் அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் ஒன்று வரும் அவங்களோட லா ஃபார்முக்கு. அதை எடுத்து எப்படி இவங்க வந்து வாதாடி அதை வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி அந்த ஃபேமிலி ட்ராமா, அந்த லவ் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேக்ரவுண்டில் அந்த 23 எபிசோடில் காட்டியிருப்பாங்க. பட் நம்ம தமிழில் அதை அடாப்ட் பண்ணி எடுக்கிறப்போ 23 எபிசோட 6 எபிசோடில் ஃபஸ்ட்டு காட்டியிருக்காங்க. அண்ட் மொத்தமே உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து ரொம்ப கம்மியாக காட்டியிருப்பாங்க. ஒரு 2-3 கேஸ் எடுத்து அவங்க வாதாடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இந்த ஃபேமிலி ட்ராமாவை தான் வந்து ரொம்ப பெருசாக வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க. அண்ட் இவ்வளோ விஷயத்த அதாவது 23 எபிசோடில் நடந்த விஷயத்த வந்து நமக்கு 6 எபிசோடில் காட்டுறப்போ ரொம்ப ரஷ் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு கேரக்டரோடையும் வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிக்க முடியல. அந்த டெப்த் வந்து மிஸ் ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ்லேயுமே வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அண்ட் நம்ம தமிழ்லையுமே வந்து நான் பார்த்துட்டேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்னோட வியூ பாயிண்ட்ஸை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வெறும் தமிழில் மட்டும் பார்க்குறவங்களுக்கு இது மேபி நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கூட கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ அந்த தாருணிகா கேரக்டருக்கு அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒருத்தங்க ஃப்ரெண்டாக வராங்க. சம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் குணாக்கும் வந்து ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, இவங்க வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ இப்போ இதை வந்து ஒரு 6 எபிசோட்குள்ளே காட்டுறப்போ எந்த கேரக்டரோடையும் ப்ராப்பராக கனெக்ட் ஆகாதனால நமக்கு அது அந்த அளவுக்கு எமோஷனலாக ஹிட் ஆக மாட்டேங்குது. இதுவே நீங்கள் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை 23 எபிசோட்ஸில் ஸ்ட்ரெச் பண்ணி காட்டுறப்போ உங்களுக்கு அதுக்குள்ளே அந்த கேரக்டரோட ஒரு கனெக்ட், ஒரு பாண்டு எல்லாமே வந்துடுது. ஸோ அப்போ அவங்க ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்மளாலையுமே வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஒரு பிட்ரேயலாக இருக்கட்டும், இல்லை ஒரு சோகமோ ஒரு சந்தோஷமோ அந்த கேரக்டர் ஃபீல் பண்ணுறதை நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் அது வந்து தமிழில் மிஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வெப் சீரிஸை நீங்கள் எத்தனை பேர் வந்து தமிழில் பார்த்துருக்கீங்க அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ்லையும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.